எல்லோரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கதான எங்கள் நண்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இந்த கொடுக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, என் தேவன் ஆண்டவரே, இந்த நாள் எத்தனையோ பேருக்கு காணாமல் போயிருக்கிறார்கள். எங்களை காண செய்ததற்காக நன்றி. எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் நீர் அடிக்கப்பட்ட நாளாக இருக்கிறது தகப்பனே. இந்த தேவாவியானவர் எங்கள் மத்தியில் நீ ஒரு விஷயம் கடந்து வாங்க நடத்தின ஆண்டவரே. அப்பா 2 ஆண்டவரே செய்தியும் நீர் ஆண்டவரே கேட்டீர் தகப்பனே. ஆண்டவரே, என்னை மறைத்து என் தேவன் நீர் வெளிப்பட வேண்டுமாய் கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. மத்தியில் அசைவாடு ஆண்டவரே. கெத்சமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, கெத்சமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, எத்திசையும் தோணிக்கின்றதே, எந்தன் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்காய் வேண்டி நீரே, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. தேவாவியனவரே, எங்கள் மத்தியில் அசைவடங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. என் தேவன் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தாழ்த்துகிறோம், கிருபை நாம உயர்ந்திருங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் பார்க்கின்ற வார்த்தை என்னவா இருக்குது என்றால், 3வது வார்த்தையாகவும் ஸ்திரீயை நோக்கி இதோ உன் மகன் என்றும், சீஷனை நோக்கி இதோ உன் தாய் என்றும் சொல்கிற வார்த்தையை பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோவான் 19:26-27. ஆமென். ம் 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 ஆமென். இங்கே இந்த வசனத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த யோவான்னா யார், மரியானா யார் என்றது மூலம் பார்க்க போகிறோம். நம்ம யோவான்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய 12 சீஷர்களில் ஒருத்தராக இருக்கிறார். அவர் கூடவே இருந்து ஆண்டவர் அற்புதங்களை வந்து எல்லா அற்புதத்தையும் பார்த்தாரு. என்னதான் வந்து எல்லா அற்புதத்தையும் பார்த்து ஆண்டவர் கூட கடைசி வரைக்கும் இருந்தார் யோவான். அதனால தான் என்னென்னா, யோவானை பார்த்து ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாருன்னும் போது, எல்லா சீஷர்களும் வந்து யாரும் அந்த இதில் இல்லாத மத்தியில் அந்த கூட்டத்தில் வந்து அவருக்கு முன்பாக யோவான் தான் அன்பின் சீஷனாக இருக்கிறபடினாலே இதோ உன் தாய் என்று யோவானுக்கு காண்பிக்கிறார். ஆமென். அதே போல் தான் இப்போது மரியா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்றால் ஒரு புனிதமான ஒரு தாய் வயிற்றில் தான் வரணும். ஸோ அதனால் வந்து மரியாவன் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக வந்ததால் மரியாவின் வயிற்றில் வந்து பிறக்கும்படியாக கர்த்தர் பிறந்தார். அப்படின்னு இருக்கும்போது தன் தாயானபடியால் மரியாவை நோக்கி இதோ உன் மகன் என்று அந்த சீஷனை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆமென். என்னதான் வந்து பார்த்திங்கன்னா, ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சிலுவையில் வதைச்சாங்க, கசப்பு காடியை கொடுத்தாங்க, சிலுவையில் அடைச்சி எவ்வளோ துன்புறுத்தி அவரை கொட்டினாங்க, துன்புறுத்தினாங்க, எவ்வளோ அவரை கஷ்டப்படுத்தினாலுமே கூட அவர் அவருக்கென்று நினைக்காம மற்றவங்களுக்கென்று யோசித்து பார்க்குறாரு அந்த இடத்துல. இன்றைக்கு நம்மளே வந்து பார்த்தோன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சிறு அடிபட்டுட்டால் கூட நம்ம மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்குறது என்னென்னா, நம்மளை விசாரிக்கலை,
இதை தான் வந்து மற்றவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்துமே அங்கே மற்றவங்கள பற்றி ஆண்டவர் யோசித்து பார்க்குறாரு. அப்படின்னும் போது நம்ம ஆண்டவர் இடத்துல இப்போது 2 பேரையும் எதுக்கு அந்த விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா, அந்த காரியத்தை அவருடைய உயிர் வந்து அந்த இடத்துல நீங்கும்படியாக அந்த ஒரு இடத்துல தன் தாய்க்கும் அந்த சீஷனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு போகிறார். ஆமென். இன்றைக்கு வந்து தன் தாயினாலேயோ இல்லை வந்து ஆண்டவர் கூட பிறந்தாலேயோ யாரோ வந்து பரலோக ராஜ்யத்தை வந்து யாருமே சுதந்திரிச்சிருக்க முடியாது. ஆமென். இது ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மட்டுமே அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிச்சிக்க முடியும். ஆமென். இங்கே வந்து தாயை பற்றி காண்பிக்கிறதால தன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்த பற்றி பார்ப்போம். நீதிமொழிகள் எடுத்தவர்கள் வாசிங்கள் 23, 22. அமேன், அமேன், அமேன். இன்றைக்கி எத்தனை பேர் நம்மளோட தாய் சொல்கிறத வந்து நம்ம தகப்பன் சொல்கிறத வந்து கேட்குறோம். இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாயோ சரி ஒரு தகப்பனோ சரி ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லும்போது நம்ம வந்து கேட்குறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, அந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். அது வந்து நம்மளுக்கு கசப்பாக தெரியும். அந்த இடத்துல எப்போது வந்து நம்ம தாயும் தகப்பனோ அவங்க சொல் பேச்சு கேட்குறோமோ அன்றைக்கி நம்மளோட ஆயுஸ் நாட்கள் நீடித்திருக்கும். ஆமென். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல அசட்டை பண்ணும்போது தன் தாயின் தகப்பனையும் நீ புறக்கணிக்கும் போது என்ன ஆகுது, அவர்களை மதிக்காமல் போகும்போது என்ன ஆகுது என்றால் உங்களோட ஆயுசு நாட்கள் வந்து குறைந்து போகும். யாராவது ஆயுசு நாட்கள் குறைஞ்சி போகிறது ஆசைப்படுவோமா? யாராவது கை தூக்குங்க. ஆமென். யாருமே வந்து எல்லாருமே நம்ம வந்து உயிர் வாழணும்னு தான் ஆசைப்படும். அப்படி இருக்கும்போது தன்னுடைய பெற்றோருக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியும் போது அவர் வந்து அது ஒரு சித்தத்தின்படி நம்ம செய்கிறவராக இருக்கிறோம். ஆமென். இப்போ நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாழ்ந்த காலத்துலலாம் எங்களோட பெற்றோர் பேச்செல்லாம் சின்ன வயசில் கேட்க மாட்டோம் தான். அப்படின்ட்டு இருக்கும்போது நாங்களாம் சின்ன வயசில் 4 பேர் இருக்கும்போது நாங்கள் நிறைய அட்டகாசம் பண்ணியிருக்கோம். தாய் சொல் பேச்சை கேட்காம சின்ன வயசில் ஒரு இடத்துக்கு குளிக்க போவோம். 4 பேர் ஒன்றா போகும்போது இவர்களை பேச்சை கேட்காம போயிட்டு அந்த இடத்துல போய் குளித்து எங்களுக்கு ஜுரம் வந்து அதுக்கப்புறம் இப்போது தாய் தகப்பன் பேச்சை நம்ம கேட்காமல் போகிறதுனால அதை வந்து நம்ம பின்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஆமென். எப்பொழுது அவர்கள் பேச்சை நம்ம கேட்கிறோம் என்னும் போது ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எடுத்தவர் வாசிங்கள் கொலைசெய்யர் 3:20. அமேன், அமேன், அமேன். இங்கேயும் அதுதான் சொல்கிறாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். எந்த ஒரு விதத்துலேயும் வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தாதபடிக்கு அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கும்போது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எடுத்து வாசிங்க அப்படியே எபேசியர் 6:1-2-3 வாசிங்க. ஆமென், 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 ஆமென். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து நியாயமாக இருக்கிறதா, நம்ம பெற்றோருக்கு தாயையும் தந்தையும் வந்து கனப்படுத்துறது நியாயமாக இருக்குதான். இது வந்து நம்ம உதாசீனப்படுத்தலாம், அது வந்து நம்ம லைஃபுக்கு வந்து அது பிரயோஜனமாக இருக்காது. ஆமென். எப்பொழுது நம்ம தாயையும் தகப்பன் பேச்சும் சொல் கேட்டு நம்ம நடக்கிறோமோ அது வந்து நியாயமாக ஆக்கப்படும். எல்லோரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக